ஓம் சிவாய நமக. ஓம் கிருஷ்ணாய நமக. ஓம் நந்திவாகனாய நமக. ஓம் காமதேனாய நமக. ஓம் நாற்பத்தென்மராய நமக. ஓம் நாற்பத்தென்மர் குலதேவதாய நமக. ஓம் ஜானகல்வராய நமக. ஓம் தோகைமலை கோட்டை ஆளவட்ட கவுண்டர் மகா ஸ்ரீ தம்மக்க பீரகவுடராய நமோ நமோ நமக. ஓம் திருமலசாமி கவுடராய நமோ நமோ நமக. உலகமெங்கிலும் வாழக்கூடிய எனது அன்பு காமகுல பொதுமக்களே, நமது ஆதி உற்பம் பற்றிய வரலாற்று தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வெளிவந்து கொண்டு இருக்கின்றது. இந்த தொடர் தமிழன் 02447 என்கிற யூடியூப் சேனல் வழியாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இந்த தொடரை மேம்படுத்தும் விதமாக, உண்மையான கருத்துக்களை எடுத்துச் சொல்லும் விதமாக இந்த தொடர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வெளிவந்து எனது அருமையண்ணன் மேற்கு மாத்திரையை சென்ற ஸ்ரீமான் சிவலிங்க அவர்கள் திறம்பட இந்த தொடரை எடுத்து தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இந்த தொடர் உங்களுக்கு எவ்வாறு நமது சமுதாயம் பற்றிய பழக்க வழக்கங்களையும் உண்மையான நேர்த்தியான கருத்துக்களையும் எடுத்து சொல்லி வருகின்ற இந்த நேர்த்தியான தொடர் உங்களுக்கு பயனும் எதிர்காலத்திலே வரக்கூடிய சந்ததிகளுக்கு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் பராசக்தியே போற்றி. ஓம் மகாலட்சுமியே போற்றி. ஓம் நாராயணா போற்றி. ஓம் நமச்சிவாய போற்றி போற்றி. காமுகுள காப்பு முக்களிக மகாஜனங்கள் 40 என்மர் குல தெய்வமாகிய போற்றி போற்றி. உலகமெல்லாம் வாழுகின்ற காமுகுள காப்பு ஒக்களிக மகாஜனங்களுக்கும் எல்லா நிலைகளிலும் எல்லா சுப வேளைகளிலும் திருக்கோவில்களிலே திருச்சேவையை செய்து இறைவனுடைய அனுக்கிரகத்தை மக்களுக்கு பெற்று தந்து கொண்டிருக்கின்ற காமு குலத்தவர் குல தெய்வ கோவில்களிலே சேவையாற்றுகின்ற அத்தனை சேவாத்திரிகளுக்கும் திருக்கோவில் பெரியதனக்காரர்களுக்கும் இன்னும் 48 குல தயாதிகளுக்கும் உபகுல தெய்வங்களுக்கும் அத்தெய்வங்களை அத்தெய்வ சன்னிதானங்களை ஏற்று நடத்துகின்ற தார்பரிகளுக்கும் இன்னும் எல்லா வகையான குலங்களிலும் பிறந்து வளர்ந்து தான் திருமணம் செய்து சென்றிருக்கின்ற குலத்தையும் பெருமைப்படுத்தி தான் ஜனித்திருக்கின்ற குலத்தையும் பெருமைப்படுத்தி தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற குழந்தை பாக்கியத்திலே அவர்களை மேன்மை மிகு பாசமிகு உறவுமிகு அத்தனையும் மிகுதி மிகுதியாய் வளர்த்து வாழிவமாக்கி குழந்தை செல்வங்களுக்கு எல்லா வகை நன்மையும் கிடைக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற புகுந்த வீட்டு பெண்களே, பிறந்த வீட்டு பெண்களே, எல்லா நிலைகளிலும் உலகெங்கிலும் சென்று தன்னுடைய கல்வி திறமையினாலே கல்வி பல கற்றிருந்தாலும் தொழில் முனை கண்டு தொழில் புரிந்து அத்தனை வகையான நன்மைகளையும் குடும்பத்திற்கும் தன்னை சார்ந்திருக்கின்ற திருக்கோயில்களுக்கும் ஈந்து கொண்டிருக்கின்ற ஆண் பெண் என்று பாராது சமமாக கருதுகின்ற உலகோரே, உலகத்திலே வாழுகின்ற இதர நற்பண்புடைய சீமான்களே, உங்கள் அனைவருக்கும் மிகுந்த வணக்கத்தையும் நன்றியையும் தமிழன் 0247 என்கின்ற
யூடியூப் சேனல் வழியே தெரியப்படுத்துவதிலே மிகுந்த மற்றற்ற மகிழ்ச்சி கொள்வதிலே நான் முதன்மையானவனாக இருக்கின்றேன். இந்த நல்ல நிலையிலே காமுகுல காப்பு ஒக்களிக மகா ஜனங்களுடைய புராண வரலாற்று தொடர் தமிழன் 0247 என்கின்ற யூடியூப் சேனல் வழியே கண்டு அத்தனை பேருக்கும் பகிர்ந்தளித்துக் கொண்டிருக்கின்ற நேயர் பெருமக்களே, உங்களுக்குமான நன்றியினையும் நான் முதலிலே காணிக்கையாக்குகின்றேன். இந்த நிலையிலே 54வது தொடர் போன தொடர், அந்த தொடரிலே கண்டு அந்த தொடரிலே வருகின்ற கருத்துக்களையும் அந்த தொடரை செம்மையாக வழிநடத்துகின்ற பாங்கினையும் சிறப்பாக செய்கிறீர்கள் என்று போற்றுதலை தெரிவித்திருக்கின்ற அன்பான நேயர் பெருமக்களே, பொதுமக்களே, உங்கள் அனைவருடைய கவனத்தையும் இந்த தொடர் ஈர்க்கிறது என்றால் இந்த தொடருக்குள்ளே இருக்கின்ற இதை தொகுத்தளிக்கின்ற இங்கே குழுமி இருக்கின்ற யாமெல்லாம் ஒரு பொருட்டாக நினைக்க வேண்டாம். அந்த தொடருக்குள்ளே வருகின்ற கதாபாத்திரங்கள், அந்த தொடரை பயன்படுத்துகின்ற நீங்கள், இவர்கள்தான் நீங்கள் இந்த தொடரை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்கின்ற பாங்குதான் முக்கியமே தவிர இந்த தொடரை உருவாக்கியது மிக பிரமிக்க வைக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள். அவ்வாறு இந்த தொடர்களை உருவாக்குகின்ற நிலையெல்லாம் தருவது அந்த குலத்தை சார்ந்திருக்கின்ற திரு தெய்வங்களா. ஆக இவர்களெல்லாம் முன்னிற்க நாம் இந்த தொடரை வெளியீடு செய்து அத்தனை பேரும் கண்டு அதை புரிந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் அடியவர்களுடைய பெரும் கருத்தாக அமைந்திருக்கிறது என்கின்ற தகவலை உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக இந்த தொடரை நீங்கள் கண்டு இதுக்குள்ளே இருக்கின்ற தகவலை அடுத்த தலைமுறைக்கு அல்லாது அருகாமையிலே தற்காலத்திலே இருக்கின்ற உங்களுடைய நண்பர்களுக்கும் பங்காளிகளுக்கும் குழந்தைகளுக்கும் பிறந்த வீட்டு பிள்ளைகளுக்கும் புகுந்த வீட்டு பிள்ளைகளுக்குமாக இந்த தொடரிலே வர கருத்துக்களை கூறியும் இந்த தொடரை பார்க்குமாறு அவர்களுக்கு அன்போடு கேட்டும் இந்த தொடரிலே வர்ற கருத்துக்களை கண்டு இந்த தொடர்களை மேம்படுத்துமாறு உங்களை மறுமுறையும் இருகரம் கூப்பி பணிவன்போடு வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நல்ல நிலையிலே 54வது தொடரிலே நர்மதை நதிக்கரையிலே நடந்தேறிய மங்களமான நிகழ்வுகளை நாங்கள் கண்டோம் ஐயா. அந்த நர்மதை நதியிலே இத்தனை புண்ணியம் இருக்கிறதா என்கின்ற விவரங்களை எல்லாம் நீங்கள் கேட்பதை பார்த்தால் அந்த நர்மதை நதி என்ன பாக்கியம் செய்திருக்க வேண்டுமோ, அந்த நர்மதை நதி என்ன பெருமைகளுக்கெல்லாம் ஆளாகி இருக்க வேண்டுமோ, இந்த நிலையெல்லாம் அந்த நர்மதை நதிக்கு இருக்கிறது. ஆக அந்த நர்மதை நதி என்கின்ற புண்ணிய ஸ்தலம் காமு குலத்தவர்க்கு பெருமையை சேர்த்த இடம், காமு குலத்தவர்க்கு நன்மையை புரிந்த இடம், காமு குலத்தவர்க்கு வாழ்வியலை தந்த இடம், காமு குலத்தவர்க்கு அருள்கடாட்சம் புரிந்த இடம். ஆக அந்த நர்மதை நதி தீர்த்தம் என்பது வாழ்நாள் முழுக்க வாழ்விலே அத்தனை நாளும் நீராடினாலும் அந்த நர்மதை நதிக்குரிய புண்ணியங்கள் எழுபிறமைக்கும் கிடைத்துக் கொண்டே இருப்பதாக சான்றோர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆக அவ்வாறாக இந்த பூலோகத்திலே கைலாய மலைக்கும் அருகாமையிலே அந்த நர்மதை நதி பாய்ந்து சென்று அரபிக்கடலிலே கலக்கின்ற பெருமை வரை நாம் அறிந்தோமேயானால் அதை அந்த வரலாறை தெரிய அந்த வரலாறை கேட்க அத்தனை வகையான புண்ணியங்களையும் நாம் பெற்றிருப்பதாக அறிந்து கொள்ள முடியும். ஆக அக்காலங்களிலே அந்த நர்மதை நதி தீர்த்தத்திலே நாம் பெற்றிருக்கின்ற புண்ணியங்கள் நமக்கு நாம் வாழ்ந்தமைக்கு முன்னமையாக நமது குலத்திலே பிறந்து நமது குலத்திலே அவர்கள் வைணவத்தை கடைபிடித்தவர்கள், வைகுந்தத்திற்கும் சைவத்தை கடைபிடித்தவர்கள், சிவபெருமானுடைய திருப்பதத்திற்கும் சென்றவர்கள் தான் நர்மதை நதி கரையிலே நமக்காக அங்கே எழுந்து உபாசனம் செய்து அங்கே சத்திரங்கள் அமைத்து
நம்மை எல்லாம் பாதுகாத்து நமது வாழ்வியலை நமக்கு போதித்து நர்மதை நதியை கடந்து தென்புறமாக நாம் சென்றால் என்ன என்ன பலன்கள் எல்லாம் பலாப்பலன்களாக அமையும் என்கின்ற வரலாறை கூறியிருக்கிறார்கள். அதன் பிரகாரமேகத்தான் நாம் அங்கிருந்து பிரார் என்கின்ற சிறப்பானதொரு இடம் சென்று அங்கே குடி அமர்ந்தோம். அவ்வாறு குடி அமர்ந்திருந்தாலும் இந்த பாரத தேசத்திலே தென்புலத்திலே மக்கள் கலியுகம் பிறந்த பிறகாக பல வகையான தகவலின் அடிப்படையில் அல்லலுற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அந்த அல்லல் உற்று கொண்டிருக்கின்ற சமாச்சாரங்கள் அத்தனையும் அவர்களுக்கு நிகழக்கூடாது. அவர்களுக்கு நேர்த்தியானவையே நிகழ வேண்டும், அவர்களுக்கு நல்லவையே நிகழ வேண்டும், அவர்களுக்கு மங்களமான தகவலை கிடைக்க வேண்டும் என்கின்ற பேரார்வம் இந்த காமகுலத்திலே தோன்றிய முன்னவர்களுக்கு ஏற்பட்டதால் அந்த நர்மதை நதி தீரத்திலிருந்து நம்மை இந்த முஸ்லிம்கள் ஆட்சி பகுதியாக இருக்கின்ற கிருஷ்ணா நதிக்கு தென்புறமாக இருக்கின்ற அத்தனை பேரும் மேன்மை உற வேண்டும். அவர்களுக்கு எந்த வகையான பாதிப்பும் வந்துவிடக் கூடாது. இங்கே வடக்கு புறமாக நர்மதை நதி சார்ந்திருக்கின்ற இங்கே கூடியிருக்கின்ற அத்தனை தெய்வங்களும் பார்த்துக் கொள்ளும். தெற்கு புறமாக தேவகணமாக அவதரித்த நீங்கள் சென்று அங்கே ஆன்மீகத்தை பரப்பி தெய்வீக நிலையை பரப்பி மக்களுக்கு பண்பாட்டை பரப்பி இந்த கலியுகத்திலே எவ்வாறு நாம் கடைபிடித்து பண்பாடோடு கலாச்சாரத்தோடு நாகரிகத்தோடு வாழ வேண்டும் என்கின்ற தகவலை தெற்கு முனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற குறிக்கோள் இந்த காமகுலத்தவருக்கு இருக்கிறது. ஆக கிருஷ்ணா நதி படுகையிலே எப்பொழுதும் நீர் குறையாது இந்த நர்மதை நதியை போல சென்று கொண்டிருக்கும். அந்த நதி தீரத்திலே நீங்கள் போய் இரு கரைகளிலுமே தங்கி கோமாதாவை வளர்த்து நந்தி வாகனங்களை வளர்த்து இன்னும் பிற வாகனங்களை வளர்த்து பறவைகளை பாதுகாத்து நீங்கள் செல்வ குழந்தைகளையும் பாதுகாத்து பண்பாடோடு கலாச்சாரத்தோடு நாகரிகத்தோடு நீங்கள் வாழ்ந்து வைகுந்தம் செல்பவர்கள் வைகுந்தம் செல்ல வேண்டும். நீங்கள் சிவவாதம் அடைபவர்கள் சிவவாதம் அடைய வேண்டும். அந்த புனிதமெல்லாம் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். ஆக அந்த புனிதமெல்லாம் நிகழ்ந்து கொண்டு இருக்க கைலாயத்திலே இருக்கின்ற சிவபெருமானும் பர்வதத்திலே எல்லா வகை மேன்மையோடும் வாழ்வாங்கு வாழ்ந்த அத்தனை சித்தர்களும் கிருஷ்ண பரமாத்மாவும் என்றென்றும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் இருப்பார்கள். ஆக உங்களோடு வருகின்ற கால்நடைகள் உங்களுக்கு என்றென்றும் பாதுகாப்பாக, உங்களோடு வருகின்ற பண்பாடும் உங்களோடு வருகின்ற கலாச்சாரமும் உங்களோடு வருகின்ற மரபும் வாழ்க்கையிலே அத்தனை பேருக்கும் மேன்மையை கொடுப்பதோடு அந்த மேன்மையோடு இந்த காம குலத்தவரும் மேன்மையாக வாழ வழி அவ்வளவும் கிடைக்கும் என்கின்ற தகவலையெல்லாம் நமக்கு அங்கே கூறுகிறார்கள். ஆக அந்த தகவலை கேட்டிருக்கின்ற காம குலத்தவர் பக்குவப்பட்டு பண்பட்டு அவர்கள் மனதிலே எந்த விதமான பயமும் இல்லாது இறை சக்தியோடு இறை ஆளுமையோடு தேவகணங்களாக இருந்தவர்கள் மனித கணங்களாக உருப்பெற்றிருந்தாலும் அவர்கள் செவ்வனே தங்களை இறை சக்திக்குள்ளே ஆளாக்கி கொண்டு அவர்கள் தாங்கள் அத்தனை பேரும் அவர்கள் வீராரிலிருந்து அவர்கள் வெறுகொண்டா கோல்கொண்டா வாராங்கல் போன்ற இடங்களுக்கு வந்து அங்கே எல்லாம் தங்கியிருந்து அதன் பிறகாக கிருஷ்ணா நதி தீர்த்தம் வருவதாக வரலாறு அமைகிறது. ஆக இந்த நல்லதொரு தகவலை இந்த வாரத்திலே கேட்டு பயன்பெற்ற புனிதம் பெற்ற அத்தனை தமிழன் 0247 நேயர்களுக்கும் உலகெங்கிலும் வாழுகின்ற காமகுலத்தவர்க்கும் மனதிலே என்னென்ன வரலாற்று பின்னணி இருக்கிறதோ என்று கேள்வி கேட்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மிக்க நல்லதொரு தகவலாக இந்த தகவலை இந்த வாரத்திலே கூறி அடுத்த வாரம் இன்னும் நல்லதொரு தகவலிலே அத்தனை பேரோடும் சந்திக்கலாம் என்கின்ற அருமையானதொரு விஷயத்தை கூறி சிவா நாமம் கூறி இந்த வாரத்திற்காக இப்பொழுது நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஓம் சிவாய நம,
ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம.